ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு உயிர்த்தெழுதலின் நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு சென்று அவரை ஆராதிக்கும்படியாய் நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்திலே, உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிக்கும்படியாய், இந்த நாள் முழுவதும் உம்மை கனம் பண்ணும்படியாய், உம்முடைய நன்மைகளை நினைத்து உம்மை துதிக்கும்படி உம்மிடத்திலே எங்களுடைய விசுவாசத்தை காண்பிக்கும்படியான வாழ்க்கையை வாழும்படி இன்னொரு நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய ஆலயத்தை ஆண்டவரே நாங்கள் நேசிக்கிறவர்களாக, உம்முடைய பிரசன்னத்திலே மகிழ்கிறவர்களாக இருக்கும்படியா எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை என்றாலே தாமதமாக எழுந்திருப்பது இன்றைக்கு அநேகருக்கு பழகிவிட்டது. உலகத்துல நம்ம வாரம் முழுவதும் நம்முடைய உத்தியோகங்களுக்கு, ஸ்கூல்ஸ்க்கு, அங்க இங்க என்று வேலைகள் மேல திரிந்து கொண்டு இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை இன்னும் தேவனுடைய கிருபையினால நமக்கு விடுமுறை நாளாகவே இருக்கிறது. அதை ஓய்வு நாள் என்று நம்ம அழைப்பது தூங்குவதற்கு அல்ல, அது ஆண்டவருக்குள்ளே மகிழ்வதற்கு, ஆண்டவருக்குள்ளே ஓய்ந்திருப்பதற்கு, ஆண்டவர் பிரசன்னத்தில் ரிலாக்ஸ் ஆவதற்கு. அதுதான் தவிர என்னங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ற அனாவசியமான வேலைகளை வைத்துக் கொண்டு தேவனுடைய ஆலயத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. ஐயோ, அப்படி இல்லைங்க. நாங்க ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஆலயத்துக்கு போகாம இருக்கவே மாட்டோங்க. நிச்சயமா நாங்க ஆலயத்துக்கு போவோங்க. அதனாலதான் முதல்ல ஆலயத்துக்கு போய் வந்துவிட்டு அதன் பிறகு ஏதாவது வேலை இருந்து அதை பார்த்துக் கொள்வோம் என்பது போல ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவது ஏதோ ஒரு வழக்கமா அல்ல, ஒரு சடங்கு போல அல்ல. அது ஒரு டியூட்டியை போலவோ, அல்லது தேவன் ஏதாவது கோவப்படுவாரோ என்று, அல்லது தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார் என்று, அல்லது ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு வரலாம் என்றோ, நம்ம நல்ல மத வைராக்கியம் கொண்டவர்கள் என்று எல்லாருக்கும் காண்பிக்கவோ அல்ல. அல்லது அந்த சந்தர்ப்பமாக சபையார் எல்லாரோடும் கலந்து கொள்ள, நம்முடைய பெருமைகளை பேசிக் கொள்ளலாம் என்று அநேகர் இன்றைக்கு அப்படி ஆலயத்துக்கு போவதாக தெரிகிறது. நீங்க அந்த நோக்கத்தோடு போகிறீங்களா? நான் போகலன்னா அங்க பாட்டு இருக்காது, நான் தான் பாடணும் என்று சொல்லி போகிறீங்களா? நான் போகாவிட்டால் அங்க யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, அதனால ஒரு டியூட்டி போல போய் பிரசங்கம் பண்ணுகிறேன்னு சொல்றீங்களா? என்கிட்ட தாங்க ஆலயத்தினுடைய சாவியே இருக்கிறது, நான் போகாவிட்டா திறக்கவே முடியாது, அதனால நான் தான் முதல்ல போய் ஆலயத்தை திறக்கிறேன்னு அதோடு போதும் என்று நினைக்கிறீங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம ஆலயத்துக்கு போகிறவர்களா இருந்தால், ஆலயத்திலே வேலை செய்கிறவர்களா இருந்தால், தேவன் நம்மை குறித்து கொஞ்சமேனும் அவர் மகிழ மாட்டாருங்க. ஆலயத்துக்கு போவது என்பது தேவனுடைய பிரசன்னத்துக்கு போவது. இட்ஸ் நாட் a பில்டிங். அதற்காக அல்லங்க. தேவனுடைய சமூகம். எங்கே இருவர் மூவர் என் நாமத்தில் கூடுவார்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன் என்றார். கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட விசுவாசிகள் எல்லாரும் ஐக்கியமாய் கூடி ஒருவரை ஒருவர் அன்பு காண்பிக்கவும் உற்சாகப்படுத்தவும் சபையாக கூட வேண்டும் என்பது தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடத்தையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளு. ஆலயம் என்பது ஒரு பொழுதுபோக்கு இடம் அல்ல, ஒரு சுற்றுலா இடம் அல்ல, அல்லது ஒரு மூவி ஹால் போவது போல, ஒரு ஷோக்கு போவது போல. என்னங்க, என்னமோ ஏதோ ஆலயத்தில் இன்றைக்கு ஷோ நல்லா நடந்தது என்று சொல்லுவாங்களா? நல்ல ஆராதனை இருந்தா. ஆலயத்தில் ஆராதனை ஷோ இல்லங்க, பெர்ஃபார்மன்ஸ் அல்ல. அங்க ஊழியர் செய்வது அல்லது பாடகர்கள் பாடுவது, இதை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆகவோ, ஒரு ஷோ ஆகவோ, ஒரு ஆச்சரியமான ஒரு பொழுதுபோக்காகவோ, என்டர்டெயின்மெண்ட் ஆகவோ எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்மை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்ல. நான் என் தேவனுடைய ஆலயத்துக்கு அவரை ஆராதிப்பதற்கு செல்லுகின்றேன். அவர் செய்த நன்மைகள் நிமித்தம் அவரை துதிப்பதற்கு போகிறேன். அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நான் போகிறேன். அவர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக அவர் பிரசன்னத்திலே நன்றி பலிகளை செலுத்த போகிறேன். அதற்காக ஆலயத்துக்கு போகிறேன் என்கிற நோக்கத்தோடு நாம நன்றியோட, துதியோட தேவனுடைய பிரசன்னத்துக்கு போக வேண்டுங்க. எரேமியாவின் நாட்களில் தேவனுடைய ஜனங்கள் ஒரு ஆச்சார வழக்கத்துக்கு பின்வாங்கி போய் ஆலயத்தை அலட்சியப்படுத்தி, ஆலயத்தை ஒரு வியாபார மையமாக மாற்றிக்கொண்டு, ஆலயத்தை ஒரு பொழுதுபோக்கு இடமாக மாற்றி, அவங்க இஷ்டம் போல ஒரு ஆச்சாரத்தோடு தேவனை ஆராதிக்கலாம் என்று செல்லும் போது, அந்த காலத்து ஜனங்களை, அந்த காலத்து எரேமியா
எச்சரித்தார் பாருங்க. எரேமியாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க, இல்ல அல்லது 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆலயத்தினுடைய வாசலிலேயே நின்று கொண்டு எரேமியா, நீ உள்ள போகிறவர்களோடு இப்படி சொல்லு. உள்ளே போய் உட்கார்ந்த பிறகு வாசல்லையே நீரை சொல்லு. என்னங்க, அதே அதிகாரத்துல இங்க கீழே 3ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. இஸ்ரவேலின் தேவன் ஆகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்திலே உங்களை குடியிருக்க பண்ணும்படிக்கு உங்களுடைய வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். கடகடகடவென்று ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறீங்க. நீங்க உங்க வாழ்க்கையை சரி செய்து கொண்டு வந்தீங்களா? உங்க வழிகளை சீர்படுத்தி கொண்டீங்களா? உங்களுடைய இருதயத்தை தேவனோடு சரி செய்து கொண்டீங்களா? உங்க கிரியைகளை சரி செய்து கொண்டீங்களா? இந்த இடம் கர்த்தருடைய ஆலயம், இந்த இடம் கர்த்தருடைய ஆலயம், இந்த இடம் கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லிக் கொள்கிறவர்களே, இப்படிப்பட்ட இந்த பொய்யான வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். வெறுமனே இங்க ஆலயம் ஆலயம் ஆலயம்னு சொல்லுகிறீங்க, இங்க பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்லுகிறீங்க. உங்க இருதயத்துல பரிசுத்தம் இருக்கிறதா? உங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டீங்களா? உங்க இருதயத்தை தேவனோடு சரி செய்து கொண்டீங்களா? சரி செய்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் இரத்தத்தில் இன்னொரு முறை என கழுவி கொள்ள வேண்டும். தேவ பிரசன்னத்தில் அபிஷேகிக்கப்பட்டு பரிசுத்தமாக வேண்டும் என்ற ஆசையோடு ஆலயத்துக்கு செல்லுகிறீர்களா? ஆலயத்துக்கு போகிறவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் கவனக்குறைவாக, ஒரு வழக்கமாக, ஒரு ஆச்சாரமாக, மூட பக்தியோடு ஆலயத்துக்கு போய்கொண்டு எதையோ சாதித்தோம் என்று நினைக்கிறவர்களோடு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதே அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறீர்களே. என்ன இது? நீங்க விபச்சாரம் செய்கிறீங்க, நீங்க திருடுகிறீங்க, நீங்க பொய்களை பேசுகிறீங்க, நீங்க பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீங்க, நீங்க அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறீர்கள். ஐயோ, இன்றைக்கு பாருங்க, விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில தனித்தன்மை காணப்படுகிறதா? விபச்சார காரியங்கள், பேசித்தனம் செய்யவில்லை என்று ஒருவேளை நீங்க சொல்லலாம். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கும் போது விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்லும் போது, உங்க கண்கள் பரிசுத்தமாக்கப்படாமல் நீங்க ஆலயத்துக்கு சென்று கூட அப்படிப்பட்ட அசுத்தமான பார்வையோடு நீங்க இருந்தால் தேவனுடைய கோபம் உங்களை குறித்து எரியாதா? திருட்டு, கொள்ளையடிப்பது, திருட்டு செய்வது, பொய்களை பேசுவது, இவைகளெல்லாம் 10 கட்டளைகளில் முன்பே சொல்லியிருக்கிறார். திருடக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. வெறுமனே சென்று ஆண்டவரே அல்லது அல்லேலூயா அல்லேலூயா அப்பா பிதாவே என்று நீங்க ஏதோ ஒரு வழக்கமான ஜெபம் செய்வது தேவனை மிகவும் வேதனைப்படுத்துங்க. தேவனுடைய ஆலயம் பயங்கரம். அங்கே அவருடைய பிரசன்னத்திலே நம்முடைய நிலைமையை பார்த்து கொண்டு நம்ம மனஸ்தாபப்பட வேண்டும். அவரை ஒரு மரியாதையோடு அங்கே அவரை ஆராதிக்க வேண்டும். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த தூதர்களை எவ்வளவோ கௌரவத்தோடு, எவ்வளவோ 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 பயத்தோடு, தாழ்மையோடு அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு தாழ்மையுள்ளவர்களாய், பரிசுத்தர்களாய், அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு அவருடைய பிரசன்னத்துக்கு சென்று அவருக்கு நன்றி பலிகளை செலுத்த வேண்டியிருக்கிறது. நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானை இட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து எந்நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவீர்களோ? உங்க தனிப்பட்ட வாழ்க்கை
அதை சரி செய்யாம பக்தியின் வேஷத்தை போட்டுக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை துணிமணிகளை போட்டுக்கொண்டு அல்லது பைபிளை கையில் எடுத்துக்கொண்டு அல்லது எவ்வளவோ பக்தி பாவனையை முகத்தில் காண்பித்து பாடி லாங்குவேஜ்ல காண்பித்து எவ்வளவோ அழகாய் உங்க உதடுகளால உச்சரித்துக் கொண்டு அல்லேலூயா என்று சொல்லிக்கொண்டு ஸ்தோத்திரம் என்று அப்பா என்று தேவா என்று பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லிக்கொண்டு பிரவேசிக்கிறீர்களே, அந்த வாயினால எவ்வளவு கெட்ட வார்த்தைகளை பேசினீர்கள், அந்த நாவினால எவ்வளவு பொய்களை பேசுகிறீர்கள். அப்படியாக நீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்குள் வரும் முன்பு நீங்க கடந்த இரவெல்லாம் எங்கிருந்து விட்டு வந்தீங்க? யாரோடு நேரம் செலவிட்டீங்க? எந்த மூவி ஹால்ல இருந்தீங்க? எந்த அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருந்தீங்க? அவைகளெல்லாம் கழுவி கொள்ளுவதற்கு என்னங்க குளிச்சுட்டு வந்தா போதும் என்று நினைக்கிறீங்களா? ஐயோ, உன்னுடைய நடத்தையை நீ மாற்றிக்கொள்ளாவிட்டால், உன்னுடைய நடத்தையை நீ சீர்படுத்தாவிட்டால், ஞாயிற்றுக்கிழமை பக்தி, திங்கக்கிழமை இஷ்டம் போல் என்பது போல ஆலயத்துக்கு வரும்போது எங்குமில்லாத பக்தியை காண்பித்து வெளியே போகும்போது இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தால், அப்படிப்பட்ட நிலை எவ்வளவோ பயங்கரமான நிலைங்க. இருந்தால் அனலாயிரு அல்லது குளிராயிரு என்றார் ஆண்டவர். சர்ச்சில் ஒரு பேரு, டியூட்டியில ஒரு பெயர் வைத்துக் கொள்கிறவங்க சிலர் இருந்தால், நாங்க வெளியே ஒரு மாதிரி நடந்து கொள்வது, உள்ள ஆலயத்துக்குள்ள வேற மாதிரி நடிக்கிறவர்களா இன்றைக்கு அநேகர் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு தெரியாமல் எங்கேயாவது ரகசிய இடத்துல நம்ம மறைந்து கொள்ள முடியுமா? அவர் நம்முடைய வெளி பக்தியின் வேஷத்தை பார்க்கிறவர் அல்ல, நம் ஆழ்மனதை பார்க்கிறார். நீங்கள் என்னுடைய சமூகத்தில் நின்று விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று திரும்ப சாட்சிகளை வேற சொல்லுவாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து, எனக்கு தேவன் இந்த நன்மை செய்தார், அந்த நன்மை செய்தார், என வியாதியிலிருந்து அவர் விடுவித்தார், என்னுடைய கஷ்டங்களை தீர்த்து விட்டார், என் ஜெபங்களுக்கு பதில் தந்தார், எனக்கு பணம் கொடுத்தார், எனக்கு ஆஸ்தி கொடுத்தார், எனக்கு நல்ல வேலை கிடைத்ததுன்னு சொல்லுவாங்களே தவிர, தேவன் உங்களுக்கு நன்மை செய்ததுனால அவர் நன்மை செய்கிறவர் நீங்க சொல்ல வேண்டியதில்லை. அவர் நல்லவர், நன்மை செய்து கொண்டுதான் இருப்பார். நன்மை செய்த தேவனுக்காக நீங்க என்ன செய்கிறீங்களோ, நன்மை செய்கிற தேவனுக்கு அவரிடத்துல நீங்க எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக பயபக்தியோடு வாழ்கிறீங்க என்பது ரொம்பவும் முக்கியமானது. தேவன் நேசிக்கின்றவர், மன்னிக்கின்றவர், கொடுக்கிறவர். அவர் நாங்கள் விடுதலை பெற்றோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். எதற்கு? இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்யும்படியாகவா நீங்கள் விடுதலை பெற்றீர்கள்? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாகிற்றா? ஆலோசனை செய்யுங்கள். ஒரு திருடனை பாருங்க, அவன் திருடி விட்டு வந்து நல்லபடியா பக்தனை போல உட்கார்ந்திருப்பான். திருடி விட்டு வந்து ஆலயத்தில் உட்கார்ந்திருந்தா பக்தன் என்று நினைப்பாங்க இல்லையா? திருடன் ஒளிந்து கொள்வதற்கு பயன்படுத்துகிற இடமாக இன்றைக்கு இயேசுவினுடைய நாமத்தை பயன்படுத்தி இன்றைக்கு அநேக திருடர்கள் செய்வதெல்லாம் செய்துவிட்டு இயேசுவின் நாமம் என்று உச்சரிப்பதும், இயேசுவின் நாமத்திலே மாய்மாலம் செய்வதும் இன்றைக்கு பார்க்கிறோங்க. இது கடைசி காலம், எரேமியாவின் காலத்தை போலவே இந்த காலத்திலே ஆலயத்திலே இப்படிப்பட்ட நிலைமை காணப்படுகிறது. ஆலயத்திலே அடிச்சுக்கிறாங்க, ஆலயத்திலே திட்டிக் கொள்ளுகிறாங்க, ஆலயத்திலே கத்திக் கொள்ளுகிறார்கள், ஆலயத்திலே பணத்திற்காக மோதிக் கொள்ளுகிறார்கள் என்பதை அங்கங்க இந்த செய்திகள் கேட்கும் போது இருதயம் உடைந்து போகுதுங்க. தேவனுடைய ஆலயம் உங்களுக்கு கள்ளர்களின் குகையாகி விட்டதா? வியாபாரத்தின் மையமாக மாறியதா? தேவனுடைய நாமத்திலே வியாபாரம் செய்கிறோமா? உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு அவரை ஆராதிக்கவே அவருடைய ஆலயத்துக்கு நம்ம செல்லுகிறோம். அந்த வாரத்துல நம்ம செய்த தவறுகள் எல்லாம் அறிந்து கொள்ள மனஸ்தாபப்படுவதற்கு, அறிக்கை செய்து விட்டுவிட்டு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படுவதற்கு, நம் வாழ்க்கைகளை சரி செய்து கொள்வதற்கு நம்ம ஆலயத்துக்கு போகணும். அப்படிப்பட்ட மனதோடு நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் போது அங்கே ஆலயத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். விருத்தி அடைந்து நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவதனால மாத்திரம் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிற அனைவரும் பரலோக ராஜ்யத்துல இருக்க மாட்டார்கள் என்பது நிச்சயங்க. அவருடைய நாமத்துல நம்ம எவ்வளவாக பாடல் பாடினோம், அவருடைய நாமத்துல எவ்வளவு அதிகமாய் என்னென்ன செய்தோம் என்று சொல்லிக் கொள்வது அல்ல. உங்க ஆழ் மனதில் உடைந்து நொறுங்கிய இருதயம் இருக்கிறதா? சுத்த இருதயத்தை கொண்டிருக்கிறீர்களா? பரிசுத்த அலங்காரத்தை தரித்துக் கொண்டு அவரை ஆராதிப்பதற்காக அவருடைய ஆலயத்துக்கு போகிறீர்களா என்பது ரொம்ப முக்கியமானது. வாங்க, கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாம் தாழ்த்தி கொண்டு நம்முடைய நிலையை நாம் உணர்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வதற்கு, அவர் சத்தத்தை கேட்பதற்கு, அவர் சித்தத்தின்படி வாழ்வதற்கு அவருடைய ஆலயத்துக்கு செல்லுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஆச்சார பக்தியில பேரளவு கிறிஸ்தவர்களா இருக்கிற இன்றைய கிறிஸ்தவர்களை சந்தேகப்பா.
ஆலயத்திலே ஈகாபோத் என்கிற வார்த்தை, என்னுடைய பிரசனம் எங்கே இல்லை என்கிற வார்த்தை எங்கள் ஆலயத்தை குறித்து இல்லாமல், சிலுவாம் ஆலயத்துக்கு என்ன நடந்ததோ அதேதான் உங்களுக்கும் நடக்கும், நீங்கள் இப்படியாக நடந்து கொண்டால் என்று சொல்லுகிறீரே அப்பா. அன்றைக்கு எரேமியாவை கொண்டு நீர் எச்சரித்தது போல ஐயா, எப்பொழுது நாங்கள் உம்முடைய ஆலயத்தை அலட்சியம் செய்வோமோ அப்பொழுது நீர் அங்கே இருக்க மாட்டீர் என்று நீரதை விட்டுவிடும் போது எங்களுடைய நிலைமை திக்கற்ற நிலைமைக்கு போகும் என்று, எங்களுடைய ஆலயங்கள் அழிந்து போய்விடும் என்று, அது மூடப்படும் என்று, அது மற்றவர்களுடைய கைகளுக்குள்ளே போய்விடும் என்று நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைக்கு நாங்கள் பின்வாங்காதபடிக்கு தேவனே எங்களுக்கு தந்த ஆலயங்களை ஜெபத்தோடு நிரப்புவதற்கு, அங்கே தேவனுடைய பிரசன்னம் நிலைத்திருக்கும்படி, உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு ஆராதிக்கும்படி, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி அதை நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நம்முடைய நடத்தையை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்வோம். கவனக்குறைவாக நம்ம தேவ சமூகத்தில் பேசுவதா இருக்கட்டும். நாம இஷ்டம் போல அலட்சியமாக ஆலயத்துக்கு போய் வருவதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது மாத்திரமல்ல, நம்ம குற்றவாளிகளாய் தீர்க்கப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், பாரங்களுக்காக, உங்க ஆவிக்குரிய நிலைமைக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்க விரும்பினால் 8939803234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அநேக போன் கால்ஸ் வருகிறதுனால எங்களால் போன் எடுக்க முடியாம இருக்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் எல்லாம் நாங்கள் கவனித்து ஏற்ற நேரத்தில் அதற்காக ஜெபிக்கின்றோம். நம்முடைய கல்வாரி சபையிலும் எப்பொழுதும் போல இன்றைக்கு ஆராதனைகள் இருக்கிறது. முதல்ல நீங்க எல்லாரும் உங்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். வந்த பிறகு லைவ்ல இருக்கிற இந்த தேவ செய்தியும் கேட்டு நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நாளைக்கும் இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.